வெல்கம் டு 2K Moms Kitchen. இன்றைக்கி என்னென்னு பார்த்துருவோமா? இன்றைக்கி சரியான ரெய்னியாக இருக்குது. ஆஃப்டர்நூன்லேருந்து எப்படி இருக்குது பேக்ரவுண்ட் பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. சரி வாங்க அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட மினி தோட்டத்தோட அப்டேட் பார்த்துருவோம். சைடில் அப்படியே குருவிகள் கத்துற சத்தம் கேட்குதா? ஃபர்ஸ்ட் டே இருக்கிறது வந்து கத்திரிக்காய் செடி. இது வந்து பூச்சி வண்டுலாம் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு திரும்பி முளைச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு, பூ வச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது. இது வந்து மணி பிளான் குட்டியாக தான் வச்சேன். இவன் பிடிச்சி வளர பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ அழகாக வளருதில்ல. இது வந்து காக்கட்டான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது. இப்போ வந்து இது சீசன் கிடையாது அப்படின்றதுனால இதெல்லாம் வெட்டி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டு பெரியவங்க. இப்போ சீசன் இல்லை போல் இருக்குது. இது வந்து நித்தியமல்லி. சிலர் ஊரில் சந்தன மல்லியாக என்னென்னவோ பேர் சொல்கிறாங்க, நமக்கு தெரியல அது. ஆனால் எங்கள் மம்மி எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா நித்தியமல்லி. குட்டியாக எடுத்துகிட்டு வந்து வச்சா சூப்பராக வளர்ந்துருச்சு தொட்டிலே. அது வேறு இடத்துக்கு மாற்றணும். இது வந்து தானாக சிமெண்ட் தரையிலேருந்து முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. துளசி ரொம்ப சந்தோஷம்தான்ல. இது வந்து மருதாணி செடி. எல்லாத்தையும் எடுத்து அறுவடை பண்ணி கையிலலாம் வச்சு முடிச்சாச்சு. அது வந்து ரோஸ் செடி விட்டுட்டேன், நான் அப்படியே செடியிலே விட்டுட்டேன் பூவை. இது வந்து அகெயின் வந்து மொட்டு வைக்குது. ஆல்ரெடி ஒரு 3 வச்சுது. இப்போ வந்து ஒரு 5 கணக்கில் வச்சுருக்கு. பார்ப்போம், அழகாக வரும். இது வந்து அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்கள்ல அது. இது வந்து குங்குமப்பூ கலரில் பூக்கக்கூடிய சாமந்தி செடி. பசலைக்கீரை, பாலக் பன்னீர் பண்ணுவோம்ல அந்த கீரை, சிறுகீரை, அரைக்கீரை ஆல்ரெடி வந்த செடியிலேருந்தே விதை போட்டு முளைக்க வச்சது தான் இந்த கீரை எல்லாம். அவரை வந்து எப்பயோ போட்டேன், அந்த சைடு அதான் வேலிக்கு வெளியில் போட்டேன். நவனும் தரையில் முளைச்சி வர்றதுனால சூப்பராக பூ வச்சு காயெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். பார்த்தா குட்டி ஒரு டப்பில் தான் வச்சுருக்கேன் இந்த வெண்டை செடி. ஆனால் நிறைய காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்னென்னா சின்னதுலேயே முத்திடுது, என்னென்னா தெரியல. அது இது வந்து அழுவி போன லெமன் எடுத்து போட்டு வச்சுருந்தேன். அந்த கொட்டையிலேருந்து முளைச்சி வந்துட்டுருக்கு லெமன் செடி. இது விதை போட்டு முளைக்க வச்ச கீரை செடி, முருங்கைக்கீரை. இவன் வந்து எங்கள் மம்மியும் டேடியும் சேர்ந்து இதெல்லாம் நட்டு வச்சாங்க. அப்படியே கடையிலேருந்து ஒரு பஞ்ச் ஆஃப் மின்ட்டு இதெல்லாம் வாங்கி, அதை புதினா அது வாங்கிட்டு வந்து அப்படியே அழகாக நட்டு வச்சாங்க. அது அழகாக துளிர்த்து வந்துடும். இது வந்து பாகற்காய் செடி. இவனையும் விதை தூவி தான் வளர்த்தேன். நிறையா காயெலாம் இருந்தது. நேற்று தான் எடுத்து பொறிச்சாங்க. இது வந்து பழுத்துருச்சுன்றனால அதை செடியிலே விட்டாச்சு. பார்க்குறதுக்கே பேக்ரவுண்ட் என்ன அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி டைமில் வந்து எப்பயுமே அதான் ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்கும். குருவி கத்துற சத்தம்லாம் கேட்டுட்டு நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் வேலிக்கு வெளியில் என்னென்ன செடியெலாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். என் வீட்டுக்கார் ஏலகிரி ஹில்ஸ் போயிட்டு வந்தாப்புல. அப்போது அவர் அங்கே என்னென்ன வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு பார்த்துருவோமா? வாங்க.